ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை இண்டிகேட்டர்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஷார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் லாஜிக்கான மேத்தமேட்டிக்கல் கான்செப்டில் மார்க்கெட்டை நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பர்ஃபெக்டான சேனல் தான். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் நானும் என்னோட சேனலில் பொறுப்பாக மாட்டோம். நான் ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜை உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறத பண்ணுறேன். வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் ஒரு சர்டிஃபைடு ஃபைனான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸின் படி உங்களோட ஓன் அனாலிசிஸில் மார்க்கெட்டில் டெசிஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கியான ஒன்று. நம்ம சேனலில் நம்ம இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, ஃபியூச்சர் டேட்டா இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கால் ஆப்ஷன் ப்ரீமியம், புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் தென் நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட், இந்த காம்பினேஷன் ஆஃப் 3 வச்சு தான் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ இப்போ நேற்று மார்க்கெட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் இன்னும் 2 சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இப்போ நேற்று மார்க்கெட்டில் 24,136 அப்படிங்கிறது ஓப்பன். அப்போ 24,136க்கு கீழே இருக்கக்கூடிய ஏடிஎம் என்ன அப்படின்னா 24,100 கால். 24,136க்கு மேலே இருக்கக்கூடிய ஏடிஎம் என்ன அப்படின்னா 24,150. 24,136 அப்படிங்கிறது ஓப்பன். அப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து 24,100, மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 24,150 புட்டு. இந்த 2 ஸ்ட்ரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். 24,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் ஒரு ஹை வச்சிருக்காங்க. 24,150 புட் ஆப்ஷன் ப்ரீமியமும் ஒரு ஹை வச்சிருக்காங்க. ஸோ 24,150 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வச்ச ஹை வந்து 139.50. ஸோ நான் கால் ஆப்ஷன் ப்ரீமியமில் அந்த வேல்யூ நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓப்பன்ல இருந்து ஏடிஎம் கால் அண்ட் தென் ஏடிஎம் புட். ஸோ 139.50 அப்படிங்கிறத நம்ம இதில் ட்ரா பண்ணிட்டோம். அதே மாதிரி கால் ஆப்ஷன் ப்ரீமியமோட ஹை ஃபர்ஸ்ட் கேண்டலில் ஒரு ஹை இருக்கு. ஸோ அந்த கேண்டல் வந்து 159 ஹை வச்சிருக்காங்க. ஸோ 159 அப்படிங்கிறத நான் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கால் ஆப்ஷன் ப்ரீமியம் தான் நமக்கு புட்டோட ஹையை பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து காலோட ஹைக்கு மேலே வரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ கால் ஆப்ஷன் ப்ரீமியம் தான் இங்கே நமக்கு கேமில் வந்து மோர் ப்ரொபேப்லி வின் ஆன மாதிரி கணக்கு. அப்போ வின் ஆயிட்டாங்க அப்படின்னா ப்ரோ மார்க்கெட் வந்து மேலேயே தானே ப்ரோ போயிட்டு இருக்கணும், ஏன் ப்ரோ மார்க்கெட் இங்கே ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். வின் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த டைமில் மார்க்கெட் மேலே போகிறக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ 24,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறவங்க 150 புட்டை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த 100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் எது வரைக்கும் மார்க்கெட் ஸ்பாட் சார்ட் வந்து டிராவல் பண்ணுறக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னா இந்த 24,100 ப்ளஸ் இவங்களுடைய இன்ட்ராடே லோ 129. 24,100 ப்ளஸ் 129 அப்படின்னா 24,229 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ ஸ்பாட் சார்ட் 24,229 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத 24,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம், 150 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம வச்சு அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் தென்படுது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இதை மட்டுமே நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? மார்க்கெட் 24,900 கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுடைய ஓப்பன் வந்து 148. அப்போ 24,248 அப்படிங்கிறதும் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,248 அப்படிங்கிறதும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ 24,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஓப்பன் எபோவே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பாட் சார்ட் இந்த வேல்யூக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த வேல்யூக்கு மேலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பாட் சார்ட் வந்து ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம். ப்ரோ அது எப்படி ப்ரோ நம்ம இங்கேருந்து திரும்பினால நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மேத்தமேட்டிக்லாம் நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா 24,230 எக்ஸ்பீரி டே அன்னைக்கு மார்க்கெட்டு க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னா 24,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 130 ரூபாவில் தான் க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி தான் 24,248க்கு மேலே மார்க்கெட் போயிட்டு இந்த 248க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 24,100 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த 148 ரூபாய்க்கு மேலே இருந்து இந்த 148 ரூபாய்க்கு கீழே வருவாங்க அப்படிங்கிறதா லாஜிக். இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி பழகணும். அப்போ தான் நம்மளோட திங்கிங் கெப்பாபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆகும். புரியுதுங்களா? ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு தென்படுது. இன்னொரு விஷயம் நம்ம பிரேக் ஈவனில் யூஸ் பண்ணி அந்த ஹையர் ஸ்வாப் பண்ணுறதும் இங்கே தென்படும்.
24,261.60 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட்டோட இன்ட்ராடே ஹையா நமக்கு இருக்கு. ஸோ அப்போ இந்த இன்ட்ராடே ஹையை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் எடுத்தோம்னா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏடிஎம் கால், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏடிஎம் புட்டு. அப்போ 261 அப்படின்னா 200 கால் அண்ட் தென் 261 அப்படின்னா 250 கால், 300 புட் ஆப்ஷன், 24,300 புட் ஆப்ஷன். ஸோ இதுலயும் என்ன பண்றோம், ஹை அண்ட் லோ தான் நம்ம ஸ்வாப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷன் பிரீமியமோட ஹை 233 ரூபா அப்படிங்கிறது கால்ல ட்ரா பண்ணுங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 232 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. அப்போ அதனால நம்ம ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. 250 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹை 131. ஸோ 131 அப்படிங்கிறத புட் ஆப்ஷன் பிரீமியம்ல ட்ரா பண்ணுங்க. காலோட ஹை 131 அப்படிங்கிறத புட் ஆப்ஷன் பிரீமியம்ல ட்ரா பண்ணுங்க. இப்போ 24,300 புட் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 131 அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. கீழே வந்துட்டு மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ 24,300 இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது ஸ்பாட் சார்ட் எது வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 300 மைனஸ் 124 கால்குலேட்டர். ஸோ 24,300 மைனஸ் 100 இவங்களுடைய லோ. எப்படி 100 காலுக்கு லோவை போட்டோமோ அதே மாதிரி தான் 300 புட்டுக்கும் நம்ம இவங்களோட லோவை போடுறோம். மைனஸ் 124. ஸ்பாட் சார்ட்ல 24,176 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஸ்பாட் சார்ட்ல 24,176 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. ஸோ ஸ்பாட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தென்படுது. வெயிட் அ மினிட். 24,176. ஓகே. அப்போ ஸ்பாட் சார்ட் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் வர்றதுக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தென்படுது. புரியுதுங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது இன்னொரு விஷயமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா 250 கால் அண்ட் தென் 250 புட் இந்த 2 ஸ்ட்ரைக்கையும் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ். இப்போ மார்க்கெட் வந்து 261க்கு மேலே இருக்கனால நம்ம வந்து 250 காலும் 300 புட் எடுக்கணும். இப்போ 250க்கு கீழே வரணும்னா 250 பிரேக் ஈவனா வச்சு ரெண்டுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எடுக்கணும். 250 கால் அண்ட் தென் 250 புட். ஸோ இதுலயும் வந்து பாருங்க கால் ஆப்ஷன் பிரீமியமோட ஹை 131 அப்படிங்கிறது இதுல நம்ம டிரா பண்ணணும். புட் ஆப்ஷன் பிரீமியமோட ஹை 200. 200க்கு கால் போகல, அதனால நம்ம டிரா பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ காலோட ஹையை மட்டும் தான் நம்ம புட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரா பண்ணணும். 131 அப்படிங்கிறது 131 அப்படிங்கிறத நம்ம டிரா பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்க நமக்கு 131 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு தான் மேலே போயிருக்காங்க. இங்க வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்படியே சடனா மார்க்கெட் மேலே ஏறுவாங்க அப்படிங்கிறதும் கணக்கு கிடையாது. பிரேக் அவுட் ஆயிட்டு சடனா கீழே வருவாங்க அப்படிங்கிறதுக்கும் கணக்கு கிடையாது. அது எல்லாமே மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி தான். இப்போ இந்த இடத்துலயே ஒரு நம்ம கொஞ்சம் யோசிச்சு ஒரு மேத்தமேட்டிக்கலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்க 131 அப்படிங்கிற ஒரு கிடைக்கிற லெவல் நமக்கு இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியமோட ஹை வந்து 131, புட் ஆப்ஷன் பிரீமியமோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 101. அப்போ 131 பிளஸ் 101 அப்படிங்கிறது என்ன வேல்யூ வரும்? 131 பிளஸ் 101 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா ஒரு வேல்யூ வரும் 116. அப்போ அந்த 116 அப்படிங்கிறத கால் ஆப்ஷன்லையும் ட்ரா பண்ணுங்க, புட் ஆப்ஷன்லையும் ட்ரா பண்ணுங்க. 116 அப்படிங்கிறத கால்லையும் ட்ரா பண்ணணும், புட்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா அப்படிங்கிறது பண்ணணும். 116 அப்படிங்கிறத நம்ம கால்லையும் சரி புட்லையும் சரி நம்ம என்ன பண்றோம்? ட்ரா அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம் 12.20க்கு இந்த 116க்கு கீழே வராங்க. புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 12.20க்கு 12.25க்கு இந்த 116க்கு மேலே போறாங்க. புரியுதுங்களா? ஸோ கால் ஃபர்ஸ்ட் கீழே வராங்க, அடுத்தே புட் ஆப்ஷன் பிரீமியமும் போறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஹையை பிரேக் பண்ண தான் போறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட லோக்கு கீழே தான் போறாங்க. 101 அப்படிங்கிறது புட்டோட லோ. 101 அப்படிங்கிறது புட்டோட லோ. ஸோ நம்ம இந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, உங்களுக்கு புரியுது அப்படின்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கான்செப்டை நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. அண்ட் தென் டெலிகிராம் லிங்க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் லிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நம்ம வந்து எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் லைவ் மார்க்கெட்ல நான் எந்த மாதிரி லெவல்ஸை பார்க்குறேன் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். புரியுதுங்களா? நான்
தனிப்பட்ட முறையிலையும் சரி, குரூப்பாவும் சரி, நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, இங்க பை பண்ணுங்க, இங்க செல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க எங்க பை பண்ணணும், நீங்க எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. இப்ப 24,250 கால் ஆப்ஷன் பிரீமியம் 250 புட்டோட லோக்கு கீழ போயிட்டாங்க. 250 புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஹைக்கு மேல போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் வின் ஆயிட்டாங்க. அப்ப 250 மைனஸ் இந்த லோ 102. அப்ப மார்க்கெட் அங்க போகணும். 250 மைனஸ் 102 148. அப்போ 24,148 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 24,148 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 24,148க்கு கீழேயும் மார்க்கெட் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்க வரலாம்? ஓப்பன் பிரைஸ்க்கு வரலாம். ஓப்பனுக்கு கீழ வராங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கும் வரலாம். இந்த மாரி மார்க்கெட் மேத்தமேட்டிக்கலா எந்த அளவுக்கு நமக்கு அக்யூரசியா இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க. இந்த மாரி விஷயம்லாம் நம்ம யோசிக்காம ஜஸ்ட் போயிட்டு இந்த மாரி போய்க்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் சிபிஆர் போட்டுட்டு சிபிஆர் நேரோவா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரெண்டிங். சிபிஆர் தூரமா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா சைடுவே. அண்ட் தென் சிபிஆர்ல போட்டா இவ்வளோ இருக்கு. இன்னொன்னு வேற என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ்ஐ அப்படின்னு போட்டு இந்த ஆர்எஸ்ஐ இங்க ஓடிட்டு இருக்கும். ஸோ இதுக்கும் சம்மந்தமே இருக்காது சார்ட்டுக்கும் இதுக்கும். ஸோ இதை பார்த்தும் இந்த லைனை தாண்டுது மேலே போகுதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பை அண்ட் செல் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ற வரைக்கும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல உண்மையாலுமே நீங்க சைக்காலஜி ரிலேட்டடாகவும் எதுவும் லேர்ன் பண்ணிக்க மாட்டீங்க. மார்க்கெட் ரிலேட்டடாகவும் எதுவும் லேர்ன் பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ கடைசி வரைக்குமே இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டு இண்டிகேட்டர் மேலே போனால் காலை பை பண்ணுறதும் இண்டிகேட்டர் கீழே வந்தால் புட்டை பை பண்ணுறதும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம மேத்தமேட்டிக்கலாக எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது ப்ரொபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் மூமெண்ட்டின் அடிப்படையில் நம்ம ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே. அதே மாதிரி எக்ஸ்பீரி டே நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் சரி அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி இந்த எக்ஸ்பீரி டேவை அனாலிசிஸ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஏன் ஹையை பிரேக் பண்ணாமல் லோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருக்கீங்க. சிம்பிள் தாங்க. எக்ஸ்பீரி டேவை பேஸ் பண்ணி நம்மளோட மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது மற்ற நாளில் விட எக்ஸ்பீரி டேல தான் நம்மளால ஓரளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறதே பண்ண முடியும். நான் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரி டேவை அனாலிசிஸ் அப்படிங்கிறத நான் பண்ணி சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணாதவங்க இந்த வீடியோவோட எண்டிங்கில் உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் தென் மார்க்கெட்டில் ஒரு ஹை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஒரு லோ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி திங்கிங் அப்படிங்கிறதே பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நம்ம விஷயம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியும் புரியல அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நீங்க சர்வே பண்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். ஸோ புரியல அப்படின்னா நீங்க சர்வே பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இது புரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டிசிப்ளினா எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால சர்வே பண்ண முடியும். ஓகே. ஒரு ஹை ஒரு லோ அப்படின்னு இருக்கு. மார்க்கெட்ல ஹை பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லுச்சுன்னா லோ பிரேக் டவுன் ஆகாது. ஓகேங்களா? ஹை பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லுச்சுன்னா லோ வந்து பிரேக் டவுன் ஆகாது. ஒரு ஹை ஒரு லோ அப்படின்னு இருக்கு. ஹை பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லுச்சுன்னா லோ வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இந்த ரெண்டு சினாரியோ தான். ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா லோ பிரேக் அவுட் ஆகாது. ஹை பிரேக் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சுன்னா லோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நமக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? 168 அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா திங்கட்கிழமையோட ஹை, எக்ஸ்பீரி டேக்கு முந்தின நாள் ஹை. நமக்கு எக்ஸ்பீரி டே அப்படிங்கறனால இந்த ஹைக்கு கீழே இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நான் எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐவி லெவலை நான் மார்க் பண்றேன். 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல 68 அப்படிங்கிறது ஒரு ஐவி லெவல். 24,100 கால்ல 68 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐவி லெவல். 68 அப்படிங்கிறது ஐவி லெவல். இங்க கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 68 ரூபாய்க்கு மேல போகவே இல்லை. அதே மாதிரி மார்க்கெட்டோட எஸ்டர்டே லோ வந்து 24,074 அப்படிங்கிறது. சாரி 74
74,073 24,073 அப்படிங்கிறது. அப்போ இந்த லோவ பேஸ் பண்ணி எடுக்கும்போது ஏடிஎம் புட் அப்படின்னு எடுத்தோம்னா 24,100 புட். ஸோ 24,100 புட். மார்க்கெட் இந்த 68 தாண்டாம கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 68 தாண்டாம மார்க்கெட்ல ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு 0%. அது ஏன் 0%னா ஃபர்ஸ்ட் பிரீமியம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட லெவலை தாண்டுவோம். அதுக்கப்புறம் தான் ஸ்பாட் சார்ட் தாண்ட முடியும். அதான் வந்து மார்க்கெட்டோட ரூலே. ஸோ இந்த 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் 68 தாண்டாம ஸ்பாட் சார்ட் 24,168 தாண்டாது. இது 100% கன்ஃபார்ம். இதுதான் ஆப்ஷன்ஸோட ரூலும் கூட. 24,100 புட்டு. ஸோ 24,100 மைனஸ் எஸ்டர்டே லோ 24,073 அப்படின்னு போட்டோம்னா 27 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 27 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அந்த 27 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் புட் ஆப்ஷன்ல நான் ட்ரா அப்படிங்கிறது பண்ணணும். 27 அப்படிங்கிறது 27 அப்படிங்கிறத நம்ம புட் ஆப்ஷன்ல ட்ரா பண்ணிட்டோம். இந்த இடத்துல இங்க நிறைய பேர் ரொம்ப அதிபுத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 27க்கு மேல போயிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கான், போக முடியல. 2வது டைம் போயிருக்கான், நல்லா போயிருக்கான். அதனால நம்ம எப்படி 2வது டைம் போறதா சொல்லுவோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கான், ஏன் போகல அப்படிங்கறத நம்ம படிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் 2வது டைம் ஏன் போனா அப்படிங்கறதே தெரிய புரியுதுங்களா? இப்போ 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 27 நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. ஓகேங்களா? எங்கயாச்சும் ப்ரீவியஸா இருக்க கேண்டிலோட ஹைக்கு மேல நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்க சொல்லலாம், அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேல தான் இந்த 27 அப்படிங்கிறது க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்படி நம்ம இந்த 27 அப்படிங்கிற ஒரு லெவலை பேஸ் பண்ணி நான் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் கேண்டில் 27க்கு கீழே க்ளோஸ் வைக்கும் போதே நம்ம எக்ஸிட் ஆயிருக்கணும். ஒரு பாயிண்ட் எஸ்எல் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். இல்ல நம்ம வந்து கரெக்டா மேத்தமேட்டிக்கலாவும் லாஜிக்கலாவும் நம்ம அனாலிசிஸ் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த ஒரு கேண்டில் அப்படிங்கிறது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸுக்கு உள்ளதா இருக்கு. இன்னொன்னு இந்த ஹையும் பிரேக் ஆகல, இந்த லோவும் பிரேக் ஆகல. இந்த கேண்டிலை வந்து நம்ம மாத்தி பார்க்கறதுக்கு. அப்போ ஒரு இன்சைடு கேண்டிலுக்குள்ள தான் ஒரு கேண்டில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப அந்த கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் ஆனா கணக்கு கிடையாதுங்க. இப்போ இந்த இடத்துல சேம் இதே இடத்துல பாருங்க. லோ வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு. இது வேற கேண்டில், இது வேற கேண்டில். லோ வந்து பிரேக் டவுன் ஆயிருச்சு. இது வேற கேண்டில், இது வேற கேண்டில். அப்புறம் இங்க வந்து லோ பிரேக் அவுட் ஆகல. ஹை இந்த ஹை அப்படிங்கிறது நமக்கு பிரேக் அவுட் ஆகி மேல க்ளோஸ் வச்சிருக்கான். இந்த ஹை அப்படிங்கிறதாய் மேல க்ளோஸ் வச்சிருக்கான். இது ஒரு புல்லிஷ் பேட்டர்னா இல்ல இது ஒரு புல்லிஷ் பேட்டர்னா அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பேட்டர்ன். இப்போ இந்த 27க்கு மேல இருக்கிற வரைக்கும் 24,100 புட்டு இந்த 27க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல எப்ப வேணா லோ அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்ல ஹை பிரேக் அவுட் ஆகாது அப்படின்ட்டு இந்த 68 வச்சு நம்ம சொல்லிட்டோம். லோ பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கறத இந்த 27 வச்சு சொல்றோம். இந்த 27க்கு கீழே வந்துருச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட்ல ஹையும் கால் ஆப்ஷன் பிரீமியம் 68க்கு மேல போகலாம், ஹையும் பிரேக் ஆகாது. புட் ஆப்ஷன் பிரீமியம் 28 ரூபாய்க்கு மேல இல்லைன்னா லோவும் பிரேக் ஆகாது. அப்ப சைடுவே மார்க்கெட் போட்டுரும். இதுவே கால் 68 ரூபாய்க்கு கீழே இருக்காங்க, புட் ஆப்ஷன் பிரீமியம் 27 ரூபாய்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்ல லோ வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். இதையவே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டெப்தா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்ல இந்த இடத்துல வச்ச இன்ட்ராடே ஹை என்ன 24,134. ஸோ 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 136 ரூபாய்க்கு கீழே தான் இருக்காங்க. 24,000 கால் இந்த 136க்கு மேல போகாம 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 136க்கு மேல போகாம ஸ்பாட் சார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ட்ராடே ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? 24,000 கால் 136 எபோவ் போகாம ஸ்பாட் சார்ட்ல இந்த ஒரு இன்ட்ராடே ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப அதன் அடிப்படையில பார்க்கும்போது எஸ்டர்டே ஹையும் பிரேக் ஆகாது, இன்ட்ராடே ஹையும் பிரேக் ஆகாதுன்னா மார்க்கெட்ல எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகும், இன்ட்ராடே லோவும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? அந்த சான்சஸ் எப்படி இருக்கு? மார்க்கெட்ல ஹை பிரேக் அவுட் ஆகும்னா லோ பிரேக் அவுட் ஆகாது. ஹை பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னா லோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப மார்க்கெட்ல ஹையும் பிரேக் அவுட் ஆகாது, இன்ட்ராடே ஹையும் பிரேக் அவுட் ஆகாதுன்னா இன்ட்ராடே லோ அண்ட் தென் எஸ்டர்டே லோ ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அண்ட் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேவரபிள் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம சேம் அந்த ஒரு பிரேக் ஈவன் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் பாத்தீங்களா? அந்த பிரேக் ஈவன் கான்செப்ட் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம்.
இப்போ இந்த இடத்துல 24,130 அப்படிங்கிறது ஹை வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏடிஎம் புட், இதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஏடிஎம் புட்டும் எடுக்கலாம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஐடிஎம் புட், இதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஐடிஎம் புட்டும் நீங்க எடுக்கலாம். இதுக்கு மேல இருக்கக்கூடிய 200 பாயிண்ட் தள்ளியும் நீங்க எடுக்கலாம். கீழயும் 200 பாயிண்ட் தள்ளியும் எடுக்கலாம். நீங்க இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ், அதாவது ஏடிஎம் எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தள்ளியும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 24,100 கால், 24,100 கால், 24,150 புட்டு, 24,150 புட்டு. இப்போ இந்த இடத்துல 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஹை வந்து பார்த்துட்டீங்கன்னா 62. கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச லோ வந்து பார்த்தீங்கன்னா 23. ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஹையா நம்ம புட்ல டிராப் பண்றோம். 62 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம எங்க டிராப் பண்றோம்? 150 புட்ல நம்ம டிராப் பண்றோம். சரி, என்ன லெவல்? 66 கால் அல்லது 150 புட், 61 மினிட், 62. ஓகே, 62 அப்படிங்கிறது. அண்ட் தென் 24,150 புட் ஆப்ஷன் பிரீமியம். ஸோ இது வந்து 30th ஜூன்ல இருக்கு. நம்ம எக்ஸ்பீரி டேவை மாற்றணும் ஃபர்ஸ்ட். 24,150 புட். ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியமோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 62. ஸோ ரூ. 62 அப்படிங்கிறத நம்ம புட் ஆப்ஷன் பிரீமியம் ட்ராப் பண்றோம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹையும் நம்ம என்ன ட்ராப் பண்றோம்? கால்ல வந்து ட்ராப் பண்றோம். 62 அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி 24,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல இந்த புட்டோட லோ 45 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ 45 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம ட்ராப் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, கால் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் ஒரு லோ இருக்கு. கால் ஆப்ஷன் பிரீமியமும் இன்ட்ராடே லோவுக்கு மேல தான் ட்ரேட் ஆகுறான். புட் ஆப்ஷன் பிரீமியமும் இன்ட்ராடே லோவுக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. இப்போ மார்க்கெட் 24,100 கால் அண்ட் தென் 100 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த இடத்துல 62 பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிலே ரிஜெக்ஷன் ஆயிட்டு இந்த 62க்கு கீழே வந்துட்டாங்க. இந்த ரிஜெக்ஷன் வந்து ஏன் ஆயிருக்காங்க அப்படின்னா, இங்க ஓப்பன் பிரைஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதனால ஓப்பன் பிரைஸ் இருக்கனால அந்த ஓப்பனையும் தாண்டி மார்க்கெட் க்ளோஸ் வச்சாங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம். ஸோ கரெக்டாக ஓப்பன் ப்ரைஸ்லேயே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. இந்த ஓப்பனுக்கு மேலேயே தான் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸும் இருக்கு. சாரி, ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கு. அப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போனாங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபர்தராக மேலே இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மறுபடியும் இந்த லோவுக்கு தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு ஓப்பனுக்கு கீழே வராங்க. ஓப்பனுக்கு கீழே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க. ஸோ அப்போ அப்படியே மார்க்கெட் வந்து மறுபடியும் உள்டா அடிக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல 24,100 கால் ₹45 இருக்காங்க. 24,150 புட்டும் ₹45 இருக்காங்க. இப்போ 100 கால் அண்ட் 150 புட் 2 பேருமே சேம் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் எங்க இருக்கும்? 24,100 பிளஸ் 24,150 ரெண்டையும் டிவைட் பை 2 போடணும். 24,100 பிளஸ் 24,150 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா என்ன வேல்யூ வரும்? 24,125 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. 2 பேருமே சேம் பிரைஸ்ல இருக்கும்போது அங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சேம் பிரைஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்க, காலோட ஹை ₹47 அப்படிங்கிறத நம்ம புட்ல மார்க் பண்ணணும். புட்டோட லோ ₹43 அப்படிங்கிறத நம்ம கால்ல மார்க் பண்ணணும். ஸோ 43 அப்படிங்கிறத கால்ல மார்க் பண்ணணும் புட்டோட லோவை. அதே மாதிரி 47 அப்படிங்கிறத நம்ம இதில் ட்ரா பண்ணோம். நமக்கு மார்க்கெட்ல இந்த இடத்துல 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட லோக்கு கீழே போயிட்டாங்க. 24,150 புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஹைக்கு மேலே போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் மோர் ப்ரொபாப்லி நமக்கு கால் சைடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, புட் சைடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கு. அப்படியே மார்க்கெட் மேலே போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11:40க்கு 24,100 புட்டு. ஸோ ஒரு 11:40க்கு 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் அவங்களுடைய ஐவி லெவலான எஸ்டர்டே லோ ஐவி லெவலான 27 நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றாங்க. இங்க பாருங்க.
ஸோ ஒரு 11:35க்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 27 அப்படிங்கிற ஒரு லெவலை பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இங்கே வந்து புட் ஆப்ஷன் ப்ரீமியம் நமக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்க இந்த கேண்டில்லையே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் மார்க்கெட்டில் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்ட்ராங் ஆகி லோ பிரேக் அவுட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த லோ எங்கே இருக்கு? ஓப்பனுக்கு மேலே இருக்கு. அப்போ லோவே பிரேக் அவுட் ஆகும்போது ஓப்பனுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ ஓப்பன் பிலோ எஸ்டர்டே லோ பிலோனா புட் செல்லர்ஸ் பேனிக். அப்போ புட் செல்லர்ஸ் பேனிக் ஆனனால தான் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு. புரியுதுங்களா? லாஜிக்கா மார்க்கெட் ஓப்பன் பிலோ லோ பிலோ அப்படின்னா புட் செல்லர்ஸ் பேனிக். ஸோ புட் செல்லர்ஸ் பேனிக் ஆனனால மட்டும்தான் மார்க்கெட் இவ்வளோ பாயிண்ட் சர்வ சாதாரணமாக நமக்கு இறங்குனதுக்கு உண்டான காரணங்கள். புரியுதுங்களா? ஏன் எல்லா நாளும் இறங்க வேண்டியதான மார்க்கெட்? ஏன் நம்மளோட லாஜிக் அப்ளிகபிள் ஆகும்போது வந்துட்டு மட்டும் மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. அந்த லாஜிக்கெலாம் நம்ம ஸ்டடி பண்ணக்கப்புறம் மேத்தமேட்டிக்கல் தேவை. ஸோ மேத்தமேட்டிக்கலாக ஸ்டடி பண்ணக்கப்புறம் நமக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தேவை. ஸோ இந்த அத்தனை விஷயமே நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம சர்வே பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் 25 பாயிண்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் நான் காட்டிட்டேன். இதே நான் 100 பாயிண்ட் டிஃபரன்ஸில் காட்டேன். 24,000 கால் நான் எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறீங்களான்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஏற்ற மாதிரிலாம் சூஸ் பண்ணுறது கிடையாது நான். மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதான் ஒரே கான்செப்டை நம்ம பல ஸ்ட்ரைக்கில் போட்டாலும் பல ஸ்ட்ரைக்லையும் அந்த சிங்கிள் கான்செப்ட் தான் வரும். புரியுதுங்களா? நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் மார்க்கெட் 24,100ல் இருக்கும்போது 24,400 புட்டையும் கொண்டு வந்து 24,000 காலையும் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் கம்பைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தப்பாக தான் வரும். என்றைக்குமே லாஜிக்காக கரெக்டாக ஸ்ட்ரைக் சூஸிங் பண்ணீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பண்ணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு சில பேர் யோசிக்கலாம், நம்ம வீடியோவை இன்னைக்கு பார்த்துட்டோம். வீடியோவை இன்னைக்கு பார்த்துட்டு சும்மா மைண்ட்லேயே கால்குலேஷன் பண்ணிட்டு நாளைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக் சூஸிங் பண்ணுவாங்க. அதுங்க தப்பாக வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து தப்புன்னு வருதுன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. பார்த்து பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சா மட்டும்தான் இதை நீங்கள் லைவ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நான் இங்கே வீடியோ போடுறேன்னா இதை பார்த்து உங்களை லைவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் வீடியோ போட கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் ஐடியாவும் என்னோட ஸ்டடி பர்பஸ்க்காகவும் உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்காகவும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்க பார்த்து படிச்சு உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நீங்க லைவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி நீங்க ஓனா வந்து பாத்தீங்கன்னா டெசிஷன் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நைட்டு பார்த்துட்டு பேக் டெஸ்ட்டும் பண்ணாம எதுவும் பண்ணாம மனசுலயே கால்குலேஷன் போட்டுட்டு காலையில வந்து லைவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. முதல்ல கான்செப்டை ஸ்டடி பண்ணுங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸாம் கிடையாதுங்க. எல்கேஜி எக்ஸாம் கிடையாது. ஒன்ஸ் பார்த்துட்டோம்னா போய் அப்படியே நம்ம எழுதுறதுக்கு. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான டைம், அதுக்குண்டான டிசிப்ளின், அதுக்குண்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதுக்குண்டான கன்சிஸ்டன்சி எல்லாமே போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட்டுக்கு தேவையான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் எதுவுமே போடலைன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்காது. 24,000 கால் இப்போ எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணால் 125 வரணும். 24,000 கால் ப்ளஸ் 24,250 புட் ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோம்னா 125 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. ஓகே, 24,250 புட். சேம் இதுலயும் பாருங்க, அதுல என்ன நடந்திருக்கோ அதே தான் நடந்திருக்கும். வேற ஒரு மாற்றமுமே கிடையாது. இந்த கேண்டலோட க்ளோசிங் என்னங்க 128. இந்த கேண்டலோட க்ளோசிங் என்னங்க 128, 129 ஆல்மோஸ்ட் சேமா இருக்காங்க. அப்ப கால் அண்ட் புட் ரெண்டு பேரும் சேமா இருக்காங்கன்னா ஸ்பாட் சார்ட் எங்க இருக்கணும்? இந்த வேல்யூல தான் இருக்கணும். 24,125. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? கால் ஆப்ஷன் பிரீமியம் அந்த டைம்ல வச்ச ஹை வந்து 133. ஸோ 133 நம்ம புட்ல டிரா பண்றோம். புட் ஆப்ஷன் பிரீமியம் அந்த டைம்ல வச்ச லோ வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் அந்த டைம்ல வச்ச லோ வந்து பாத்தீங்கன்னா 125. அந்த 125 அப்படிங்கிறது கால் ஆப்ஷன்ல நீங்க டிரா பண்ணுங்க. ஸோ கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் சேம் டைம்ல நமக்கு பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகுறாங்களா? அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு மேல மார்க்கெட்ல நமக்கு என்ன வேணும்? மேத்தமேட்டிக்கலா. ஸோ மேத்தமேட்டிக்கலா ரெண்டு பேரும் சேம் பிரைஸ்ல ட்ரேட் ஆகும்போது ஸ்பாட் வந்து அந்த பிரேக் ஈவன்ல எங்க இருக்காங்களோ அங்கதான் ஸ்பாட் இருக்கணும். அப்ப ஸ்பாட் சார்ட் இருக்கக்கூடிய வேல்யூ 24,125. ஸ்பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டைம்ல 24,125 தான் இருக்காங்க. புரியுதுங்களா? 24,130 ஹை வச்சிருக்காங்க. 24,126ல க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்ப ஸ்பாட் சார்ட் எங்க ட்ரேட் ஆகுறாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? மார்க்கெட்ல எதுவுமே கண்டுபிடிக்காது அப்படின்னு முடியாது. மார்க்கெட்ல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்டிங் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரெண்டுல உங்களோட நாலேஜ் அண்ட் தென் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை நீங்க எடுத்து ஸ்டடி பண்ணலாம். ஸோ நீங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அந்த ட்ரேடிங் நாலேஜ் உங்களோட ட்ரேடிங் கரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க.
உங்களோட ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்ல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா? மத்தபடி நான் உங்கள இங்க பை பண்ணுங்க, இங்க செல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னோட மண்டேல என்னோட கான்செப்ட் அண்ட் தென் என்னோட நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவ்வளதான். ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்க நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ட்ரேடர் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணல அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.